ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த பதிவோட ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து முழுவதுமாக அதை கேளுங்க. கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களோட கருத்தையும் இந்த பதிவில் பதிவு செய்யுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இதை ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசிட்டோம். ஆனால் திரும்பவும் ஒரு முறை இதை பேச வேண்டிய நேரம் இது. நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தீர்த்து வைக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறோம். பிரபஞ்ச ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை எந்த சக்தியாலையும் எதுவும் செய்ய முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ரகசியத்தை தெரிஞ்சு நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா எந்த சக்தியாலையும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. முழுவதுமாக கேளுங்க, ரிலாக்ஸாக பொறுமையாக முழுவதுமாக கேளுங்க. பல உண்மைகளை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பதிவின் மூலமாக. நம்மளோட பூமிக்கும் நம்ம வாழ்கிறோம்ல இந்த பூமிக்கும் நிலவுக்கும் உண்டான தூரம் எவ்வளவுனா, நிலவோட விட்டம் இருக்குல்ல, டயாமீட்டர், அந்த விட்டத்தை 108 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கும் நிலவுக்கும் உண்டான தூரம் தெரிஞ்சிடும். எப்படி? பூமிக்கும் நிலவுக்கும் உண்டான தூரம் நிலவோட விட்டம் டயாமீட்டர், அதை 108 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா பூமிக்கும் நிலவுக்கும் உண்டான தூரம் வந்துடும். சரிங்களா? இது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, சூரியனுக்கும் பூமிக்கும் நம்ம இருக்கோம்ல, நமக்கும் சூரியனுக்கும் உண்டான தூரம் எவ்வளவு அப்படின்னா, சூரியனோட டயாமீட்டருக்குள்ள விட்டம் அதை 108 பெருக்கணும்னா நமக்கும் சூரியனுக்கும் உண்டான தூரம் கிடச்சிடும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள் எல்லாமே அறிவியல் பூர்வமாக ப்ரூஃப் பண்ணது. இதற்கான ஆதாரங்கள் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இதுக்கான விடைகள்லாம் தெரிஞ்சிடும். நான் உண்மையை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேனான்னு. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். நம்ம ராசி பலன் நம்ம எல்லோரும் பார்ப்போம். ஒரு சில பேர் ராசி பலன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ராசி போட்டு ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லை ஏதாவது ஒரு இன்டர்நெட்டில் ஏதாவது நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா முதல்ல போயிட்டு சரி இன்றைக்கி நம்ம ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவல் இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ராசியை போய் பார்த்தா அவங்க போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிற ராசிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசி. இந்த 12 ராசிகளுக்குள்ளே தான் ஒரு ராசியில் நீங்களும் இருப்பீங்க. மொத்த கிரகங்கள் இந்த 12 ராசியும் மாற்றி படிக்கிறது இந்த கிரக நிலைகள்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில். அந்த கிரகங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 9. இப்போ ராசியோட எண்ணிக்கையான 12ஐயும் கிரகம் மொத்தம் 9 இருக்குல்ல, அந்த 9ஐயும் 12ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு. 108 வரும். சரிங்களா? இப்போ அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததாக நம்ம விண்வெளியில் 4 திசைகள் இருக்குல்ல, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு. இந்த 4 திசைகள்லையும் மொத்தமாக 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கான். அந்த 27 நட்சத்திர கூட்டங்களையும் 4 திசைகள், மொத்தம் 4 திசை இருக்குல்ல, அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற நம்பரும் 108 தான். சரிங்களா? அப்புறம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் மொத்தம் 4 வேதங்கள் இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களில் நிறைய உபநிஷங்கள் இருக்குது. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிக்வேதத்தில் மொத்தம் 10 உபநிஷங்கள் இருக்குது. யஜுர்வேதத்தில் 51 உபநிஷம் இருக்குது. சாம வேதத்தில் 16 உபநிஷங்கள் இருக்குது. அதர்வண வேதத்தில் 31 உபநிஷங்கள் இருக்குது. இந்த கூட்டுத்தொகையை இந்த 10, 51, 16, 31 இதை நம்ம கூட்டினோம் அப்படின்னா கிடைக்கிற மொத்த உபநிஷங்களோட எண்ணிக்கையும் 108 தான். நம்ம இந்து மதம் மட்டும் இல்லாமல் வைணவம், ஹிந்து, அப்புறம் புத்தம், இது மதத்தில் இது மட்டும் இல்லாமல் எந்த மதமாக எடுத்தாலும் சரி, அந்த சாண்டிங் மாலையில் இருக்கிற அந்த மணிகளோட, அதாவது இந்த ஜபம் பண்ணுவோம்ல, ஜபம் மாலையில் உள்ள மணிகளோட எண்ணிக்கையை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் 108 தான் வரும். அது எந்த மதமாக இருந்தாலும் 108 மணிகளை கொண்டு தான் அவங்களோட கடவுளை. நம்ம இந்து மதம் மட்டும் கிடையாது, எந்த மதத்தை வேணால் எடுத்துக்கோங்க. அந்த ஜப மாலையை எடுத்து நீங்கள் எண்ணி பாருங்கள், 108 தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 108 திவ்ய தேசம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நேர்லையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ மூலமாக நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூட வந்தீங்க. அதில் 106 உலகத்தில் பூமியில் இருக்குது. 2 மேல் உலகத்தில் இருக்குது. ஒன்று திருப்பார்கடல், ஒன்று பரமபதம். அது 106ல் 105 இந்தியாவில் இருக்குது. ஒன்று மட்டும் நேபாளத்தில் இருக்குது. அதான் முக்திநாத். அந்த நேபாளத்தில் இருக்கிற அந்த முக்திநாத் கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000, 3500, 4000 அடி உயரத்தில், இமயமலை உயரத்தில், சைனா பார்டரில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நம்ம போனோம். நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம். அந்த கோவிலை சுற்றி 108 திவ்ய தீர்த்தங்கள் இருக்கும். அதையும் நம்ம பார்த்து அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு நம்ம சாய் குடும்பத்துக்கும் கொடுத்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இந்த 108 நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது.
இப்போ நம்மளோட முன்னோர்கள் இப்போ இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக இன்றைக்கி நிலவோட டயாமீட்டரு அதெல்லாம் கணக்கு எடுத்து அதை வந்து கால்குலேட் பண்ணால் அது இதுன்னு சொல்லி கிரகங்கள் வந்து இன்றைக்கி 9 இருக்குது, ராசிகள் 12 இருக்குது, இதெல்லாம் அன்றைக்கே கணக்கு பண்ணி 108 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து குறித்து இது 108 தடவை தேங்காய் உடைங்க, 108 மலர்களால் அபிஷேகம் பண்ணுங்கள். அது மட்டுமா 108 தடவை தோப்புக்காரணம் போடு விநாயகருக்கு. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் 108 வைத்தே தான் நம்மளோட வாழ்க்கை வந்து கொண்டுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த 108 தடவை ஒருவன் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணான். நிறைய பேர் நாம ஜெபம்னா என்னன்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நாம ஜெபம்னா ஒன்றும் கிடையாது, இறைவனோட பெயரை வந்து உச்சரிப்பது தான். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சாய் பக்தராக வந்து இருக்கீங்க அப்படின்னா சாய் சொன்னது நீ என்னோட நாமத்தை, அதாவது நான் வந்து உன்னோட குரு, நீ என் நாமத்தை ஜெபம் பண்ணாலும் சரி, இல்லை நீ உனக்கு பிடிச்ச கடவுளை நாமத்தை ஜெபம் பண்ணாலும் சரி, ஆனால் நீ நாம ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். நாம ஜெபம் பண்ணணும், அது மட்டும்தான் அவர் சொன்னார். ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து கவனத்தை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. சாய் சச்சரிதம் படிக்கிறேன், சாய் வந்து எதுவுமே கேட்கல, அவர் ஒன்றுமே கேட்க மாட்டாருப்பா, அவருக்குன்னு எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். ஆனால் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறத மட்டும் கடைபிடிக்காமல் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வேறு எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. இந்த பிரபஞ்ச ரகசியம் அந்த 108ங்கிற அந்த ஒரு நம்பருக்கு உண்டான வேல்யூ, இந்த 108ஆல் பயன்பெற்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 108 தடவை ஓம் சாய்ராம் வந்து எழுதுனாங்க. நம்ம சாய் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக வந்து எழுதிட்டு இருக்கவங்க இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லாத சகோதரிக்கு வந்து ஒரே மாதத்தில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் 10 வருஷம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 10 வருஷம் அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டாங்க. மிடில் கிளாஸ் ஆள் திருச்சியில் இருக்காங்க, மலைக்கோட்டையை சுற்றி வர இடத்துல அவங்களோட வீடு. 10 வருஷமாக குழந்தைக்காக ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னு. ஓம் சாய்ராம் எழுத ஆரம்பித்த ஒரே மாதத்தில் 108 தடவை எழுதுகிறாங்க. ஒரு நாளைக்கு 108 தடவை எழுத ஆரம்பித்த ஒரே மாதத்தில் அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கைவிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் நேச்சுரலாக இயற்கையாக அவங்களுக்கு வந்து கருத்தரிக்குது. அதுக்கப்புறம் சாய் சச்சரித புக்கு நான் அங்கே குவைத்துலேருந்து வந்து நேரடியாக ஒரு சில பக்தர்களுக்கு நேரடியாக கொடுக்கும்போது திருச்சியில் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. சரி, அவங்களும் வந்தாங்க. அப்போ தான் எனக்கு வந்து இந்த கதை எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. 108 தடவை நீங்கள் சேனலில் சொன்னீங்க, நான் எழுத ஆரம்பித்தேன், ஒரே மாதத்தில் இந்த மாதிரி நான் வந்து கர்ப்பமான, எனக்கு வந்து குழந்தை வரம் கிடைச்சது அப்படின்னு அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. 7 மாதம் கர்ப்பிணியாக நிற்கிறாங்க திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வாசலில். நான் அவங்களெல்லாம் பேச வைக்கிறேன் அவங்க இந்த வீடியோவில், அப்போ தான் நம்புவீங்க நீங்கள். நேரடியாக பேச வைக்கிறேன். நான் தினமும் நாமஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட், அது பண்ணலாமா, இந்த பூஜை பண்ணலாமா, அந்த மந்திரம் சொல்லலாமான்னு நிறைய கேள்விகள், தேவையில்லாத விஷயங்கள். ஒரு குருவை கடைபிடிக்கிறீங்கன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை கடைபிடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, ஏன்னா எதை செஞ்சாலும் உணர்ந்து செய்யணும், அதான் முக்கியம். தெரியாமல் செய்கிறத விட தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பலன் அதிகம். ஒரு மந்திரம் இருக்குது, ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு சொன்னோம்னா அதுக்கான பிரதிபலன் அதிகம். நிறைய மந்திரங்கள் நம்மளோட முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் எக்கச்சக்கமான மந்திரம் இருக்குது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. சின்னதாக சிம்பிளாக இந்த ஒரு மந்திரம் போதும். பெருமாளை வணங்குறவங்க, வைணவத்தை சேர்ந்தவங்க, விஷ்ணு பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. சிம்பிளாக இந்த ஒரு விஷயத்தை சொன்னால் போதும், இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் போதும். அடுத்ததான் சிவனை வணங்குறவங்க மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்கு. மிருத்யுஞ்சய மந்திரம் வந்து உலகத்தை இறைவன், அதாவது சிவன், ஆதியும் அந்தமும் சிவன் தான். சிவன்றது தான் எல்லாமே வந்தது, கடைசியாக சாய் வரைக்கும் வந்திருக்காங்க. எல்லாமே சிவன் தான், சாயும் சிவன் தான், எல்லாமே சிவன். சிவனோட அனுகிரகம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது, ஒரு அணுவும் அசையாது. அந்த சிவன் உலகத்தை காப்பதற்காக விஷ்ணு பகவானுக்கு போதித்த ஒரு மந்திரம் தான் மிருத்யுஞ்சய மந்திரம். 4 மந்திரங்கள் அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. நம்ம படித்தோம், சிவபுராணம் படித்தோம், பாதியில் நிப்பாட்டிட்டோம். அதுக்கான காரணம் என்னென்னா, புராண கதைகள் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதனால அந்த விஷயத்தை வந்து நிப்பாட்டினோம். ஆனால் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நம்ம ஆரம்ப பகுதியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் சிவபுராணத்துலேருந்து. சிவபெருமான் உலகத்தை படைக்கும் பொழுது விஷ்ணு பகவானுக்கு அருளிய மந்திரம் 4 மந்திரம். அதில் முதல் மந்திரம் அந்த ஓம்காரம், ஓம்ங்கிற அந்த ஒரு மந்திரம் வந்திருக்கணும். அதிலிருந்து தான் எல்லாமே உருவாகுது. அதனால தான் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அந்த ஓம்னு இருக்கும். அந்த ஸ்லோகம், எந்த ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் அந்த ஓம் போட்டு தான் அந்த ஸ்லோகம் வந்து இருக்கணும். ஓம் இல்லாத ஸ்லோகம் வெறும் சப்தம், வெறும் சத்தம் தான்.
இப்போ அதனால தான் நம்ம ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஓம் வந்து சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி தான் மிருத்யுஞ்சய மந்திரம். இந்த உலகத்தை காத்து நம்ம வந்து ஒரு பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு சக்தி வேணும், அதற்காக ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதான் மிருத்யுஞ்சய மந்திரம். மரண படுக்கையில் இருப்பவனை கூட மீட்டு கொண்டுட்டு வரும் மிருத்யுஞ்சய மந்திரம். மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி எத்தனையோ பேர் வந்து மீண்டு வந்திருக்காங்க. கடைசி பாயிண்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது முழு உடல்நிலையும் பெற்று மீண்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும். அதாவது நம்மளோட குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து கடைபிடிங்க. 108ஓட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் பிரபஞ்ச ரகசியம். 108 தடவை இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். அதாவது நாமம்னா இறைவனோட பெயரை வந்து உச்சரிக்கணும். அதான் ஓம் சாய்ராம் சொல்லுங்கள், நீங்கள் ஓம் நமச்சிவாயை சொல்லுங்கள், ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதுங்க, ஜெய் ஸ்ரீராம் எழுதுங்க. இந்த மாதிரி உங்களோட கடவுள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளோட நாமத்தை பெயரை வந்து 108 தடவை வந்து ஜெபம் பண்ணுங்கள். 108 முறையாக நீங்கள் எத்தனை முறை வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரு ரவுண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரவுண்டுனா 108 முறை. 108 முறை வந்து இறைவனோட நாமத்தை வந்து பெயரை வந்து சொல்லணும். இதே மாதிரி எத்தனை 108 தடவை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். 16 முறை வந்து சொல்கிறவங்க கூட இருக்காங்க. 16 தடவை 108 முறை வந்து 16 தடவை சாண்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்றைக்கி. இப்படி நம்ம எந்த அளவுக்கு இந்த 108 வந்து வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கும். பார்த்துருப்போம் ராசி பலன், இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம 12 ராசி 9 கிரகங்கள். அப்போ அந்த கிரக நிலை எல்லாத்தையும் வந்து ஆட்டி படைக்கும் அந்த 108ங்கிற நம்பர். இதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது நடக்கும். பிரபஞ்ச ரகசியம் இதான், உங்களோட வாழ்க்கையே மாறும். பயன்படுத்திக்கோங்க. இன்னையிலிருந்தாவது 108 தடவை இறைவனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுங்கள். சாண்டிங் மாலை இருந்துச்சுன்னா சாண்டிங் மாலையை வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதுங்க, நோட்டு போட்டு எழுதுங்க. அந்த எழுதுகிற பேப்பரை கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம், நிறைய நோட்டு செஞ்சுக்கிட்டே இருக்குது, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்ணுறது, தூக்கி போடவும் சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த இறைவனோட நாமத்தை எழுதியிருக்கேன், அப்புறம் தூக்கி போட்டால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த பேப்பரை ஒன்றும் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம கோயிலுக்கு போவோம், கையில் விபூதி கொடுப்பாங்க, குங்குமம் கொடுப்பாங்க, சந்தனம் கொடுப்பாங்க, அதை எங்கடா மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு பேப்பரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். பணம் கட்டி இந்த அர்ச்சனை பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் பாக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. சாதாரண பக்தர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கையில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பக்தர்களாக நம்மளும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போயிருப்போம், நம்ம பேப்பரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். கோவிலில் போய் கட்டி தொங்க விடுங்க, ஒரு பேப்பரை வந்து வைங்க, கிழிச்சு அந்த எங்கேயா தூண்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல கட் பண்ணி வந்து வைங்க. உங்களுக்கு வீட்டில் வேலை இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு சிசர் கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபெவி கம் அந்த மாதிரி ஒரு கம் ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் அழகாக அது என்ன பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட் பேப்பர், ஒரு பாக்கெட் மாதிரி செய்யலாம். நீங்கள் அதையே கட் பண்ணி ஒரு பாக்கெட் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் கோவிலில் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் மிகப்பெரிய சேவை. இறைவனுக்கு சேவை செய்கிறதுனா நம்ம செலவு பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சேவை தான். இதை விட என்ன பெரிய சேவை இருக்க போகுது பாருங்கள். நீங்கள் நாம ஜெபம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த எழுதின பேப்பரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சேவைக்காக நீங்கள் வந்து அதை கொடுக்குற மாதிரியும் வந்து ஆக்கிக்கலாம். பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒன்றுமே கிடையாது. மேஜிக் நம்பர் 108. 108 பிடிச்சிக்கோங்க. 108 தடவை இறைவனோட நாமத்தை ஒரு முறையாவது ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 108 முறையாவது பண்ணுங்கள். இப்படி எத்தனை 108 முறை வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் குறைஞ்சது 108 முறை இறைவனோட நாமத்தை தனியாக மனதிலோ இல்லை நீங்கள் சப்தமாவோ தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள். எழுதுங்க, ஜெபம் பண்ணுங்கள், ஜெப மாலையை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். இது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உண்டாகும். கூடிய சீக்கிரமே இந்த பதிவுக்கு கீழே நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குது, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைக்குது, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுது, நீங்கள் நினைக்கிறது எல்லாம் உங்களை தேடி வருதுன்னு கண்டிப்பாக இதே பதிவை தேடி நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இது நிச்சயமாக நடக்கும், இது சத்தியம். இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இந்த பதிவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக முழுவதுமாக கேட்டிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்படி கேட்டிருந்தீங்கன்னா இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா. இப்போ இந்த பதிவில் நான் சொன்னது எல்லாமே அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் தான். நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.